कृष्ण हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பூஜை முறையினை பார்க்க போகிறோம். இந்த விழாவானது அனைவராலும் மிக மிக விமர்சையாகவும் மிக மிக எளிமையாகவும் அவரவர் விருப்பப்படி கொண்டாடப்படுவது ஆகும். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி என்று பலராலும் பலவிதமாக அழைக்கப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ணரை யாருக்குத்தான் பிடிக்காது? அந்த ஆயர்பாடி கண்ணனை அனைவரும் தத்தமது வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள் விழா போல கொண்டாடுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் அதைவிட ஒரு படி மேலே எனலாம். பூஜையில் அவருக்கான பக்ஷணங்களை பட்டியல் போட்டால் நீண்டு கொண்டே போகும். இந்நாளில் அவன் பாதம் வைத்து வராத வீடு என்று ஒன்று கூட இருக்க முடியாது. அனைவரின் வீட்டினுள்ளும் ஒரு முறையேனும் சென்று வந்துவிடுவான் அந்த கமலக்கண்ணன். வெண்ணெய் பிரியன், வேந்தருக்கு அருள் செய்தவன், திரௌபதி மானம் காத்தவன், தர்மத்தின் பக்கம் நின்றவன், நம்மையும் காத்து ரட்சிக்கட்டும். இந்த பூஜையானது தேசத்திற்கு தேசம், இடத்திற்கு இடம், வீட்டிற்கு வீடு மாறுபடும். நான் கூறப்போவது ஒரு வகை பூஜை முறை என்றாலும் அவரவர் வழக்கப்படியும் செய்து கொள்ளலாம். இனி பூஜை முறையினை பார்ப்போம். 2 பூக்களை எடுத்துக்கொண்டு ஓம்காரம் சொல்லவும். ஓம் இப்போது பூக்களை கடவுளிடத்தில் சமர்ப்பிக்கவும். இப்போது கைகளில் 2 பூக்களை எடுத்துக்கொண்டு ஒளிர்விட்டு பிரகாசிக்கும் தீபத்தை பார்த்து வணங்கி இந்த ஸ்லோகத்தை சொல்லவும். சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதः சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதிர்நமோஸ்துதே. பூக்களை இறைவனிடம் சமர்ப்பிக்கவும். இப்போது கைகளில் 2 பூக்களை எடுத்துக்கொண்டு குருவிற்கு வணக்கம் செலுத்தும் விதமாக இந்த ஸ்லோகம் சொல்லப் போகிறோம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. கைகளில் உள்ள பூக்களை இறைவனிடம் சமர்ப்பிக்கவும். இப்போது கணபதி தியானம். 2 பூக்களை கைகளில் எடுத்துக்கொள்ளவும். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. கைகளில் உள்ள மலர்களை இறைவனிடம் சமர்ப்பிக்கவும். இப்போது நாம் பூஜைக்கு உபயோகப்படுத்தும் கண்டாமணி, அதாவது பெல், அதன் மீது ஒரு சொட்டு தீர்த்தம் புஷ்பம் சமர்ப்பித்து இந்த ஸ்லோகத்தை சொல்லவும். ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தம் து ராக்ஷசாம் குர்வே கண்டாரவம் தத்ர தேவதாஹ்வானலாஞ்சனம். அந்த மணியை எடுத்து சப்தம் செய்து கீழே வைக்கவும். தண்ணீரை தொட்டு நம்மை சுற்றி தெளித்து கொண்டு அங்கிருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை போக்கும் விதமாக இந்த ஸ்லோகம் சொல்ல வேண்டும். உத்திஷ்டந்தோ பூத பிசாசாஹ ஏதே பூமி பாரகாஹ ஏதேஷாய விரோதேன பிரம்ம கர்ம சமாரபேஹே. கையில் உள்ள பூவை கீழே போட்டுவிடவும். இப்போது பிராணாயாமம் செய்யும் விதமாக 3 விரல்களை மூக்கின் மேல் வைத்து கொண்டு இந்த ஸ்லோகம் சொல்ல வேண்டும்.
ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ आपो ज्योतिरसोऽमृतं ब्रह्म भूर्भुवस्सुवरोम्. இப்போது தியான மந்திரம் சொல்வதற்கு 2 பூக்களை கைகளில் எடுத்துக்கொள்ளவும். ததேவ லக்னம் சுதினம் ததேவ ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपतेङ्ग्रियुगं स्मरामि. பூவை சாமிக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போது நாம் நமக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கான்ஸை சுத்தம் செய்கிற விதமாக இந்த ஆச்சமனம் நாம் இப்போ செய்ய போகிறோம். முதல்ல ஒரு உத்ரணி தண்ணியை எடுத்து லைட்டாக உள்ளங்கையை கழுவிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு உத்ரணி தண்ணியாக நீங்கள் குடிக்கணும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போதும். ஓம் கேசவாய ஸ்வாஹா, ஓம் நாராயணாய ஸ்வாஹா, ஓம் மாதவாய ஸ்வாஹா. இப்போ குடிச்சு முடித்ததும் திரும்ப கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம கைகளை கழுவும் விதமாக கழுவிக்கொள்ள வேண்டும். ஓம் கோவிந்தாய நமஹ. இப்போ நாம் சங்கல்பம் சொல்ல போகிறோம். சங்கல்பம்னா என்ன? நாம் யார், நாம் எங்கே இருக்கோம், எந்த யுகத்தில் இருக்கோம் அப்படின்னு நம்மளை நாமளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு, இப்படியாகப்பட்ட நான் இன்னைக்கு பகவான் உங்களுக்கு பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதாக இந்த சங்கல்பம். இதுக்கு இன்றைய டெய்லி ஷீட் கேலண்டர்லேருந்து இன்றைய பேஜை கிழித்து கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா இடையில எங்கே என்னென்னலாம் ஃபில் பண்ணணுமோ அதை நீங்கள் அதை பார்த்து ஃபில் பண்ணி சொல்லிக்கலாம். இதுக்கு நீங்கள் உங்கள் இடது கையை வலதோட மேலே விரித்த மாதிரி வச்சுக்கிட்டு வலது கையில் 2 பூ எடுத்து அதன் மேலே வச்சு மூடினா போல் வச்சுக்கிட்டு இந்த சங்கல்பத்தை நாம் சொல்லணும். शुभाभ्यां शुभतिथौ शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाप्ते अस्मिन् वर्तमानेन व्यावहारिके चान्द्रमानेन प्रभवादिषष्टिसंवत्सराणां मध्ये विश्वावसुनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ श्रावणमासे कृष्णपक्षे अष्टमी तिथौ शनिवासरयुक्तायां कृत्तिकानक्षत्रयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं गुणविशेषणविशिष्टायां अस्यां शुभतिथौ मम. உங்கள் பேர், நட்சத்திரம், கோத்திரம் எல்லாம் சொல்லிக்கோங்க. அஸ்மாக்கம் சக குடும்பானாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நினச்சிக்கோங்க. க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் இஷ்டகாமியார்த்தபலசித்தியர்த்தம் சமஸ்த மங்களாவாப்யர்த்தம் पुत्रपौत्राभिवृद्ध्यर्थं सौमाङ्गल्यसिद्ध्यर्थं श्रीवरसिद्धिविनायकम् उद्दिश्य श्रीकृष्णपरमात्मानम् उद्दिश्य यथाशक्तिः पूजाम् अद्य करिष्ये. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த பஞ்ச பாத்திரத்தில் உள்ள தண்ணியை பியூரிஃபை பண்ண போகிறோம். அதை பியூரிஃபை பண்ணி பூஜையினுடைய கடைசி வரைக்கும் அதை தேவைகளுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் அதுக்குள்ளே ஒரு பூவை போட்டு வலது கையை மூடினா போல் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கலசஸ்ய முகே விஷ்ணுஹு கண்டே ருத்ரசமாஸ்ரிதாः மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்தியே மாத்ருகணா ஸ்மிருதாः
कुक्षौ तो सागराः सर्वे सप्तद्वीपावसुन्दराः ऋग्वेदोदयजुर्वेदः सामवेदो ह्यधर्वणः अङ्गैश्च सहिताः सर्वे कलसाम्बुसमाश्रिताः आयात्मदेव पूजार्थं துரிதக்ஷயகாரகாக. இப்போ அந்த பூவை கொண்டு அந்த தண்ணியை அப்படியே சுற்றி விடணும். கங்கே சயமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு காவேரி துங்கபத்ராஷ்ச கிருஷ்ணவேணி ச கௌதமி பாகீரதி மகாநத்யா பஞ்சகங்கா பிரகீர்த்திதாக. இப்போ அந்த தண்ணியை கொண்டு ஓம் ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவ்யை நமஹா அங்கே பூஜைக்குன்னு வச்சிருக்கக்கூடிய அத்தனை பொருட்கள் மேலேயும் தெளிக்கணும். பூஜா திரவியாணி சம்பிரோக்ஷ்ய. இப்போ இன்னொரு தரம் தண்ணியை தொட்டு அங்கே கடவுள் மேலே இன்னொரு தரம் அந்த தண்ணியை தொட்டு நம்ம மேலே தெளிச்சுக்கணும். ஆத்மானம் சம்பிரோக்ஷ்ய. இப்போ கையில் உள்ள பூவை கீழே போட்டுடணும். நிர்மால்யம் விஸ்ருஜ்ய. இப்போ நாம் இங்கே இருக்கிற மஞ்சள் பிள்ளையாருக்கு பூஜை செய்ய போகிறோம். கையில் 2 பூ எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சளில் நாம் அந்த கணபதியை தியானம் செய்வதாக முதல் ஸ்லோகம். ஆதௌ நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஸ்ரீ மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜவக்த்ரம் சதுர்புஜம் பாஷாங்குஷதரம் தேவம் தியாயேத் சித்தி விநாயகம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. தியாயாமி தியானம் சமர்ப்பயாமி. இப்போ கையில் இருக்கிற பூவை சுவாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ அந்த மஞ்சள் பிள்ளையாரில் நம்ம பிள்ளையாரை ஆவாகனம் பண்ணுவதாக இந்த மந்திரம். கையில் 2 பூ எடுத்துக்கோங்க. ஆவாகயாமி விக்னேஷ சுரராஜார்ச்சிதேஸ்வரः அநாதநாத சர்வஜ்ஞ பூஜார்த்தம் கணநாயகः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. ஆவாகயாமி. கையில் இருக்கிற அந்த பூக்களை கடவுளிடம் சமர்ப்பிக்கவும். இப்போ ஆசனம், அவர் உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் கொடுப்பதாக இந்த மந்திரம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. அநேக ரத்ன சம்யுக்தம் முக்தாமணி விபூஷிதம் ஸ்வர்ண சிம்ஹாசனம் சாரு பிரீத்யர்த்தம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. ரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி. கையில் இருக்கிற பூக்களை கடவுள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ நாம் அந்த கணபதியினுடைய பாதங்களை கழுவுவது போல பாவித்து ஒரு உத்ரணி தண்ணீரை அவரது கால்களிடம் கொண்டு சென்று காண்பித்து அதனை இந்த மந்திரத்துடன் அருகில் உள்ள கிண்ணத்தில் சேர்க்கவும். விநாயக நமஸ்தேஸ்து சங்கர பிரிய சித்திதம் பக்தியா பாத்யம் மயா தத்தம் கிரகாண பிரணத பிரியா. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. பாதயோஹோ பாத்யம் சமர்ப்பயாமி. இப்போ அந்த தண்ணியை கிண்ணத்தில் ஊற்றிக்கணும். இப்போது அவரது கைகளை சுத்தம் செய்யும் விதமாக ஒரு உத்ரணி தண்ணீரை எடுத்து அவரது 2 கைகளுக்கும் காண்பித்து ஏற்கனவே நீங்கள் சேகரித்துள்ள தண்ணீரோடு இந்த தண்ணீரையும் சேர்க்கவும். கஜவக்த்ர நமஸ்தேஸ்தோ கந்த புஷ்பாக்ஷதைர்யுதம் அர்க்யம் கிருஹாண தேவேஷ சர்வசித்தி பிரதாயகः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. ஹஸ்தயோஹோ அர்க்யம் சமர்ப்பயாமி. அந்த தண்ணியை கிண்ணத்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது அவர் அருந்துவதற்கு நீர் கொடுப்பதாக உத்தேசித்து ஒரு உத்ரணி தண்ணீரை அவரது வாய் வரை எடுத்து சென்று இந்த மந்திரத்தோடு அந்த கிண்ணத்தில் நீரை சேர்க்கவும். கணநாத மயா தத்தம்
जगत्पावनकारणं गृहाण आचमनं देव पूजितो यः सुरैरपि। ॐ श्रीवरसिद्धिविनायकाय नमः। मुखे आचमनीयं समर्पयामि। இப்போது பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை இவை கலந்த பஞ்சாமிர்தத்தை அவர் உண்ணக் கொடுப்பதற்காக ஒரு பூவினால் அதனை தொட்டு கையில் வைத்துக்கொண்டு இந்த ஸ்லோகம் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ததிக்ஷீர கிருதோபேதம் சர்க்கர மதுசம்யுதம் மதுபர்க்கம் கிருஹாணேதம் கஜவக்த்ர நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. பஞ்சாமிர்தம் சமர்ப்பயாமி. இப்போது அவர் பஞ்சாமிர்தம் உண்ட வாயினை துடைத்து கொள்ளும் விதமாக நாம் நீர் கொடுக்கிறோம். அதுதான் சுத்தோதக ஸ்நானம். அந்த தண்ணீரை ஒரு உத்ரணியில் எடுத்துக்கொண்டு அவர் வாயருகே காண்பித்து நமது கிண்ணத்தில் அதை சேர்த்து கொள்ள வேண்டும். ஸ்நானம் பஞ்சாமிருதைர்தேவ கிருஹாண கணநாயகः அநாதநாத சர்வஜ்ஞ கீர்வாண கணபூஜிதः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. இப்போது அவர் அணிந்து கொள்ள வஸ்திரம், ட்ரெஸ் கொடுப்பதாக பாவித்து கைகளில் 2 பூக்களை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் கடவுளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ரக்தவஸ்திரத்வயம் சாரு தேவயோக்யம் ச மங்களம் சுபப்ரதம் கிருஹாணத்வம் லம்போதரஹராத்மஜ. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. வஸ்திரம் சமர்ப்பயாமி. இப்போது அவருக்கு பூணூல் அணிவிக்கும் விதமாக கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ராஜிதம் பிரம்மசூத்ரஞ்ச காஞ்சனம் சோத்தரீயகம் கிருஹாண தேவ சர்வஜ்ஞ பக்தானாமிஷ்டதாயக. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. உபவீதம் சமர்ப்பயாமி. இப்போது அவருக்கு ஆபரணங்கள் அணிவிக்கும் விதமாக கைகளில் பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். குண்டலாங்கத கேயூர முக்தாஹாராங்கதானி ச பூஷணானி கிருஹாணேஷ பார்வதி பிரியநந்தன. ஓம் ஸ்ரீ விநாயகாய நமः. சகலாபரணார்த்தம் புஷ்பாக்ஷதாம் சமர்ப்பயாமி. சந்தனம், குங்குமம் சமர்ப்பிக்கும் விதமாக பூக்களில் சந்தனத்தையும் குங்குமத்தையும் தொட்டுக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சந்தனாகரு கற்பூர கஸ்தூரி குங்குமான்விதம் விலேபனம் சுரஸ்ரேஷ்ட பிரீத்யர்த்தம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. சந்தன குங்குமம் சமர்ப்பயாமி. இந்த மந்திரத்தோடு சிறிது அக்ஷதையை அவரது பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். அக்ஷதான் தவளான் திவ்யான் ஷாலியான் ஸ்தண்டுலான் சுபம் கிருஹாண பரமானந்த விக்னராஜ நமோஸ்துதே. ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. அக்ஷதாம் சமர்ப்பயாமி. இப்போது அவருக்கு பூமாலை சமர்ப்பிப்பதாக பாவித்து 2 பூ அக்ஷதை கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சுகந்தீனி சுபுஷ்பாணி ஜாஜி குந்தமுகானி ச ஏகவிம்சதி புஷ்பாணி சங்கிருஹீதானி நமோஸ்துதே.
ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி. இப்போது நாம் அவருக்கு நாமார்ச்சனை செய்ய போகிறோம். அதற்காக உங்கள் பெருவிரல், மோதிர விரல், நடுவிரல் இம்மூன்று விரல்களால் ஒவ்வொரு பூவாக எடுத்து உங்கள் இதயத்தின் பக்கத்தில் எடுத்துச் சென்று அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் கஜகர்ணகாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் கணாதிபதயே நமஹ. ஓம் தூமகேதவே நமஹ. ஓம் கணாத்யக்ஷாய நமஹ. ஓம் பாலச்சந்திராய நமஹ. ஓம் கஜானனாய நமஹ. ஓம் வக்ரதுண்டாய நமஹ. ஓம் சூர்பகர்ணாய நமஹ. ஓம் ஹேரம்பாய நமஹ. ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நமஹ. ஓம் விநாயகாய நமஹ. நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. இப்போது இடது கையில் கண்டாமணி அந்த பெல்லும், வலது கையில் ஊதுபத்தியோடு 2 பூக்களும் எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் போது ஊதுபத்தி காண்பிக்க வேண்டும். தசாங்கம் குக்குலோபேதம் சுகந்திஞ்ச மனோகரம் கபிலாக்ருத சம்யுக்தம் தூபோயம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. தூபம் சமர்ப்பயாமி. தூபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஒரு உத்ரணி நீர் எடுத்து இறைவனுக்கு காண்பித்து அந்த கிண்ணத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். புஷ்பைஹி பூஜயாமி. அந்த கையில் உள்ள புஷ்பங்களை கடவுளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போது ஏகார்த்தி அல்லது கட்டிவத்தி காண்பிக்க வேண்டும். சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் வஹ்னினா யோஜிதம் மயா கிருஹாண மங்களம் தீபம் ஈஷபுத்ர நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. தீபம் தர்ஷயாமி. தீபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போது நைவேத்தியம். கையில் 2 பூக்களும் ஒரு உத்ரணி தண்ணீரும் எடுத்துக்கொண்டு அந்த நைவேத்தியத்தை சுற்றி காண்பிக்கவும். அன்னம் சதுர்விதம் ஸ்வாது ரசைஹி ஷட்பிஸ் சமன்விதம் பக்ஷ்யபோஜ்ய சமாயுக்தம் நைவேத்யம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. நைவேத்யம் சமர்ப்பயாமி. அந்த பூக்களை இறைவன் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போது கணபதிக்காக வைத்திருக்கக்கூடிய தாம்பூலத்தின் மீது ஒரு டிராப் தண்ணீரை சமர்ப்பித்து இந்த ஸ்லோகம் சொல்லவும். பூகி பலசமாயுக்தம் நாகவல்லி தளைர்யுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. தாம்பூலம் சமர்ப்பயாமி. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போது கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு அவருக்கு கற்பூர நீராஜனம் காண்பிக்க வேண்டும். ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமக்னிஹ தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. கற்பூர நீராஜனம் தர்ஷயாமி. நீராஞ்சனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ இந்த மஞ்சள் கணபதி பூஜை இதோட முடியுது.
இதை முடித்ததுக்கப்புறம் நாம் அந்த விக்னேஸ்வரரை வடக்கு பக்கமாக லேசாக அப்படி நகர்த்தி வச்சு இந்த மந்திரத்தை நாம் சொல்ல போகிறோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப அவிக்னம் குரு மே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. அஸ்மின் பிம்பே ஆவாஹிதம் விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. இப்போ நாம் அந்த ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவுக்கு தியானம், ஆவாகனம் முதலான ஷோடச உபச்சாரங்கள் செய்ய போகிறோம். நீங்கள் வீட்டில் ஷிலாரூபம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அஸ்மின் ஷிலாபிம்பே அப்படின்னு சொல்லணும். இதே படமாக வச்சுருந்தீங்கன்னா அஸ்மின் சித்திரப்பட்டே அப்படின்னு சொல்லணும். நான் ஒரே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டு சொல்லிகிட்டே போகிறேன். நீங்கள் மற்ற உதாரணத்துக்காரங்களாக இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ தியானம். கையில் 2 பூ அட்சதை எடுத்துக்கோங்க. வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. அஸ்மின் ஷிலாபிம்பே ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மானம் தியாயாமி தியானம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ ஆவாகனம். கையில் 2 பூ அட்சதை எடுத்துக்கோங்க. ஆவாகனம் தேவதேவேஷம் ஸ்ரீபதிம் ஸ்ரீதரம் ஹரிம் பாலரூபதரம் விஷ்ணும் சச்சிதானந்த விக்கிரகம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. அஸ்மின் ஷிலாபிம்பே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மானம் ஆவாஹயாமி ஆசனம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ நாம் அவருக்கு உட்கார்றதுக்கு ஆசனம் கொடுக்கும் விதமாக கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தின் முடிவில் கடவுள் பாதத்தில் வச்சிடுங்க. தாமோதர நமஸ்தேஸ்தோ தேவகி கர்ப்பசம்பவः ரத்னசிம்ஹாசனம் சாரு கிருஹ்யதாம் கோகுலப்ரியः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. ஆசனம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ நாம் அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாதங்களையும் கைகளையும் சுத்தம் செய்யும் விதமாக நீர் கொடுப்பதாக ஒரு உத்ரணி தண்ணீரை எடுத்து அவரது பாதத்தினிடத்திலும் அவருடைய கைகளிடத்திலும் எடுத்து சென்று நம்மிடையே வைத்திருக்கும் கிண்ணத்தில் அந்த தண்ணீரை சேகரிக்க வேண்டும். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. பாதயோः பாத்யம் சமர்ப்பயாமி ஹஸ்தயோः அர்க்யம் சமர்ப்பயாமி. இப்போ நாம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பஞ்சாமிரதத்தை உண்ண கொடுக்கும் விதமாக ஒரு பூவில் அதை தொட்டு கையில் வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடணும். உத்பல்ல பத்ம பத்ராட்சம் நீலஜீமூத சந்நிபம் யாதவானாம் சிரோரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. பஞ்சாமிரத ஸ்நானம் சமர்ப்பயாமி. இப்போது நாம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பஞ்சாமிரதம் உண்ட வாயினை துடைத்து கொள்ள நீர் கொடுக்கும் விதமாக ஒரு உத்ரணி தண்ணீரை எடுத்து அவரது வாய் வரை எடுத்து சென்று நமது கிண்ணத்தில் சேகரித்து கொள்ள வேண்டும். சிக்கே நிதாயாத்ய பயோததீனி பகிர்கதாயாம் व्रजनायिकायां भुक्त्वा यथेष्टं कपटेन सुप्तं बालं मुकुन्दं मनसा स्मरामि. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி.
இப்போ நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அருந்துவதற்கு நீர் கொடுக்கும் விதமாக ஒரு உத்ரணி தண்ணீரை எடுத்து அவரது வாய் வரை எடுத்து சென்று நமது கிண்ணத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். இது முகே ஆச்சமனியம் என்பது. கோபிகானாம் குச்சத்வந்த்வ குங்குமாங்கிதவக்ஷசம் ஸ்ரீநிகேதம் மகேஷ்வாசம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. முகே ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. இப்போது நாம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சந்தனம் சமர்ப்பிக்கும் விதமாக ஒரு பூவில் சந்தனத்தை தொட்டு கையில் வைத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மந்தாரகந்த சம்யுக்தம் சாருஹாசம் சதுர்புஜம் பர்ஹி பிஞ்சாவச்சூடாங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. கந்தம் சமர்ப்பயாமி. இப்போ நாம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அக்ஷதை சமர்ப்பிக்கும் விதமாக கைகளில் 2 அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ருக்மணி கேலி சம்யுக்தம் பீதாம்பர சுஷோபிதம் அவாப்த துளசி கந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. அக்ஷதான் சமர்ப்பயாமி. இனிமையிலும் இனிமையான அந்த கிருஷ்ண பரமாத்மாவிற்கு பூணூல் அணிவிக்கும் விதமாக கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பணம் செய்துவிடுங்கள். அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. உபவீதம் சமர்ப்பயாமி. இப்போ நாம் அந்த அலங்கார பிரியனுக்கு ஆபரணங்கள் அணிவிக்கும் விதமாக கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு அவரது பாதத்தில் இந்த ஸ்லோகத்தின் முடிவில் சமர்ப்பணம் செய்யுங்கள். அதசி புஷ்ப சங்காஷம் ஹார நூபுரசோபிதம் ரத்ன கங்கண கேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. ஆபரணானி சமர்ப்பயாமி. இப்போ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பூமாலை அணிவிக்கும் விதமாக கைகளில் பூக்களை எடுத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சேர்க்க வேண்டும். ஸ்ரீவத்சாங்கம் மகோரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்கசக்ரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. நாம் இப்போ குட்டி குழந்தை அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அங்க பூஜை செய்ய போகிறோம். பாதத்திலிருந்து சிரஸ் வரை ஒவ்வொரு பூவாக எடுத்து ஒவ்வொரு அங்கத்திற்கும் பூஜை செய்ய வேண்டும். ஓம் கிருஷ்ணாய நமஹ. பாதௌ பூஜயாமி. ஓம் சங்கர்ஷணாய நமஹ. குல்பௌ பூஜயாமி. ஓம் கோபாலாய நமஹ. ஜானு பூஜயாமி. ஓம் ஷகடாசுரபஞ்சனாய நமஹ. ஊரு பூஜயாமி. ஓம் வாசுதேவாய நமஹ. குஹ்யம் பூஜயாமி. ஓம் ஹரயே நமஹ. கட்டிம் பூஜயாமி. ஓம் யமுனா விஹாரிணே நமஹ. ஜடரம் பூஜயாமி. ஓம் வாசுதேவாத்மஜாய நமஹ. நாபிம் பூஜயாமி. ஓம் ஸ்ரீஷாய நமஹ. உதரம் பூஜயாமி. ஓம் சக்ரதாரிணே நமஹ. பாஹூன் பூஜயாமி. ஓம் வனமாலாதாரிணே நமஹ.
हस्तौ पूजयामि ॐ बलभद्रानुजाय नमः मुखं पूजयामि ॐ कंसारये नमः कर्णौ पूजयामि ॐ कस्तूरीतिलकाञ्चिताय नमः पालं पूजयामि ॐ पुण्डरीकाक्षाय नमः नेत्रे पूजयामि ॐ बालकृष्णाय नमः சர்வாண்யங்கானி பூஜயாமி. இப்போ நாம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டோத்திர சதநாமாவளி சொல்லி பூஜை பண்ண போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாமாவளிக்கும் ஒவ்வொரு பூவாக எடுத்து உங்கள் ஹிருதயத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போய் பக்தியோட அவர் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ ஓம் கமலநாதாய நமஹ ஓம் வாசுதேவாய நமஹ ஓம் சனாதனாய நமஹ ஓம் வசுதேவாத்மஜாய நமஹ ஓம் புண்ணியாய நமஹ ஓம் லீலாமானுஷவிக்கிரகாய நமஹ ஓம் ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபதராய நமஹ ஓம் யசோதாவத்சலாய நமஹ ஓம் ஹரயே நமஹ ஓம் சதுர்புஜாத்த சக்ராசி கதா சங்காத்யுதாயுதாய நமஹ ஓம் தேவகீநந்தனாய நமஹ ஓம் ஸ்ரீஷாய நமஹ ஓம் நந்தகோபப்ரியாத்மஜாய நமஹ ஓம் யமுனாவேகசம்ஹாரிணே நமஹ ஓம் பலபத்ரப்ரியானுஜாய நமஹ ஓம் பூதனாஜீவிதஹராய நமஹ ஓம் शकटासुरभञ्जनाय नमः ओं नन्दव्रजजनानन्दिने नमः ओं सच्चिदानन्दविग्रहाय नमः ओं नवनीतविलिप्ताङ्गाय नमः ओं नवनीतहारकाय नमः ओं नवनीतनटाय नमः ओं नवनीतनवाहाराय नमः ओं मुसुकुन्दप्रसादकाय नमः ओं षोडशस्त्रीसहस्रेशाय नमः ओं त्रिपङ्गीमधुराकृतये नमः ओं शुकवाहमृताब्धीन्तवे नमः ओं गोविन्दाय नमः ओं योगिनां पतये नमः ओं वत्सवाटचराय नमः ओं अनन्ताय नमः ओं धेनुकासुरमर्दनाय नमः ओं तृणीकृततृणावर्ताय नमः ओं यमलार्जुनभञ्जनाय नमः ओं उत्तालतालभेत्रे नमः ओं तामलश्यामलाकृतये नमः ओं गोपगोपीश्वराय नमः ओं योगिने नमः ओं कोटिसूर्यसमप्रभाय नमः ओं इलापतये नमः ओं परस्मै ज्योतिषे नमः ओं यादवेन्द्राय नमः ओं यदूत्वहाय नमः ओं वनमालिने नमः ओं पीतावाससे नमः ओं पारिजातापहारकाय नमः ओं गोवर्धना शलोद्धत्रे नमः ओं गोपालाय नमः ओं सर्वपालकाय नमः ओं अजाय नमः ओं निरञ्जनाय नमः ओं कामजनकाय नमः ओं कञ्जलोचनाय नमः ओं मधुग्ने नमः ओं मधुरानाथाय नमः ओं द्वारकानायकाय नमः ओं बलिने नमः ओं बृन्दावनान्तसञ्चारिणे नमः ओं तुलसीदामभूषणाय नमः ओं शमन्तकमणेर्हर्त्रे नमः ओं नरनारायणात्मकाय नमः ओं कुब्जाकृष्टाम्बरधराय नमः ओं मायिने नमः ओं परमपूरुषाय नमः ओं मुष्टिकासुरचाणूरमल्युद्धविशारदये नमः ओं संसारवैरिणे नमः ओं कंसारये नमः ओं मुरारये नमः ओं नरकान्तकाय नमः ओं अनादिब्रह्मचारिणे नमः ओं कृष्णाव्यसनकर्षकाय नमः ओं शिशुपालशिरच्छेत्रे नमः ओं दुर्योधनकुलान्तकाय नमः ओं विदुराक्रूरवरदाय नमः ओं विश्वरूपप्रदर्शकाय नमः ओं सत्यवाचे नमः ओं सत्यसङ्कल्पाय नमः ओं सत्यभामारताय नमः ओं जयिने नमः ओं सुभद्रापूर्वजाय नमः ओं विष्णवे नमः ओं भीष्ममुक्तिप्रदायकाय नमः ओं जगद्गुरवे नमः ओं जगन्नाथाय नमः ओं वेणुनादविशारदये नमः
ஓம் ரிஷபாசுர வித்வம்சினே நமः. ஓம் பாணாசுர கராந்தகாய நமः. ஓம் யுதிஷ்டிர பிரதிஷ்டாத்ரே நமः. ஓம் பர்ஹாவதம்சகாய நமः. ஓம் பார்த்தசாரதயே நமः. ஓம் அவ்யக்தாய நமः. ஓம் கீதாமிருதமஹோததயே நமः. ஓம் காளீய பணிமாணிக்ய ரஞ்சித ஸ்ரீபதாம்புஜாய நமः. ஓம் தாமோதராய நமः. ஓம் யஜ்ஞபோக்த்ரே நமः. ஓம் தானவேந்திர விநாசகாய நமः. ஓம் நாராயணாய நமः. ஓம் பரபிரம்மணே நமः. ஓம் பன்னகாசனவாகனாய நமः. ஓம் ஜலக்ரீடா சமாசக்த கோபீவஸ்திர அபஹாரகாய நமः. ஓம் புண்ணியஸ்லோகாய நமः. ஓம் தீர்த்தபாதாய நமः. ஓம் வேதவேத்யாய நமः. ஓம் தயாநிதயே நமः. ஓம் சர்வபூதாத்மகாய நமः. ஓம் சர்வபூதாய நமः. ஓம் பராத்பராய நமः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமः. நானாவித பரிமளபத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. இப்போ நாம் அந்த கிருஷ்ண பரமாத்மனுக்கு தூப தீப நைவேத்தியம் கொடுக்க போகிறோம். முதல்ல தூபம், 2 ஊதுபத்தி அல்லது சாம்பிராணி எதுவாக வேணாலும் இருக்கலாம், தயாராக வச்சுக்கோங்க. கையில் 2 பூ எடுத்துக்கோங்க. குக்குல்வா கரு சம்யுக்தம் சுகந்தம் சுமனோகரம் தூபம் கிருஹாண தேவேஷ பாலகிருஷ்ண நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமः. தூபம் சமர்ப்பயாமி. தூபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைः பூஜயாமி. இப்போ தீபம் ஏகமுக தீபம், அதாவது ஒரு முக தீபமாகவும் இருக்கலாம், பஞ்சினாலான கட்டிவர்த்தியாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒன்றை தயாராக எடுத்துக்கொள்ளுங்கள். கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொள்ளுங்கள். சாஜ்யம் த்ரிவர்த்தி சம்யுக்தம் வஹ்னினா யோஜிதம் மயா கிருஹாண மங்களம் தீபம் த்ரைலோக்கியம் திமிராபகம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமः. பிரத்யக்ஷ தீபம் தர்ஷயாமி. தீபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைः பூஜயாமி. இப்போது நைவேத்தியம், நாம் என்னென்ன பலகாரமெல்லாம் செய்து வச்சுருக்கோமோ நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி அது எல்லாத்தையும் உடைச்ச தேங்காய், பழங்கள் எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சு கையில் 2 பூ அக்ஷதையும் 1 உத்ரணி தண்ணீரும் எடுத்துக்கணும். இந்த மந்திரம் சொல்லும்போது அதை எல்லாத்தையும் சுற்றி கொண்டு வரணும். நைவேத்யம் கிருஹ்யதாம் தேவ ரசை ஷட்பிஸ் சமன்விதம் ஷஷ்குலி பக்ஷ்ய போஜ்யாம்ச்ச ததாமி மதுசூதனः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமः. நாரிகேளகண்டத்வயம் பலானி விசேஷபக்ஷணானி சர்வம் அமிர்தம் மகாநைவேத்யம் நிவேதயாமி. நிவேதனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைः பூஜயாமி. இப்போது தாம்பூலம் கொடுக்க போகிறோம். அங்கே இருக்கிற தாம்பூலத்தின் மேலே 1 ட்ராப் தண்ணியை விட்டு இந்த மந்திரம் நாம் சொல்ல போகிறோம். பூகி பலசமாயுக்தம் நாகவல்லி தளைர்யுதம் கற்பூரச்சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமः. தாம்பூலம் சமர்ப்பயாமி. தாம்பூலானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைः பூஜயாமி. இப்போ கற்பூர ஹாரதி காண்பிக்க போகிறோம். அதுக்கு உண்டானதை தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகம் சொல்லும்போது சுவாமிக்கு அந்த கற்பூர ஹாரதி மங்கள ஹாரதியை காண்பீங்க. கற்பூரவர்த்தி சம்யுக்தம் தீபமாலா மனோகரம் நீராஞ்சனம் கிருஹாணேய தேவக்யானந்தவர்தனः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமः. கற்பூர நீராஞ்சனம் தர்ஷயாமி. நீராஞ்சனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைः பூஜயாமி.
இப்போது மந்திர புஷ்பம் சமர்ப்பிக்கும் விதமாக 2 பூ அட்சதை கையில் எடுத்துக்கோங்க. ஸ்ரீகிருஷ்ண சர்வலோகேஷ நானா புஷ்பை சுவாசிதம் புஷ்பாஞ்சலிம் பிரதாஸ்யாமி சர்வலோக நிவாசினே. ஓம் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனே நமஹ. மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி. கையில் இருக்கிற பூக்களை சுவாமி பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ நாம் கிருஷ்ணாஷ்டமி விரத கதை படிக்க போகிறோம். எல்லாரும் கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. ஸ்ரத்தையாக கதையை கேளுங்க. பிரம்மலோகத்தில் பிரம்மபுத்திரரான நாரத மகரிஷி பிரம்மாதேவனிடம் நமஸ்கரித்து ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டமி விரதத்தை பற்றி கேட்க பிரம்மதேவர் கீழ்கண்டவாறு சொல்லத் தொடங்கினார். இந்த கிருஷ்ணாஷ்டமி விரதத்தை செய்து உபவாசம் இருந்து தூக்கம் விழித்தவர்களுக்கு இந்த கலியினால் ஏற்படும் தோஷங்களை போக்கி அஸ்வமேத யாகம் செய்த பலனும் தீர்த்த யாத்திரை செய்த பலனும் கோதான பலனும் அநேக தான பலனும் உண்டாகின்றன. இந்த கிருஷ்ணாஷ்டமி விரதத்தை அம்பரீஷன், தருமன், சத்யசந்திரன் இவர்களும் இன்னும் ஏராளமான அரசர்களும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து ராஜ்யங்களையும் அடைந்து இந்த பூமண்டலத்தில் சுகமாக உள்ளனர். முன் ஜென்மங்களில் செய்த பாபங்கள் யாவும் ஸ்ரீ கிருஷ்ணநாமஸ்மரணை செய்து பாபம் விலகி விஷ்ணு சாம்ராஜ்யத்தை அடைந்தனர் என்று சொல்ல நாரதர் விரதம் செய்யும் முறையை பிரம்மாவிடம் கூறும்படி கேட்கலானார். அப்போது பிரம்மா இவ்விதம் கூறலானார். நாரதா, ஸ்ரீகிருஷ்ணாஷ்டமி அன்று துளசி தீர்த்தத்தை புரோக்ஷணம் செய்து கொண்டு வீட்டில் பூஜை நடக்கும் இடத்தில் சுத்தம் செய்து கோலமிட்டு பூமாலைகளாலும் தோரணங்களாலும் அலங்கரித்து பாலகிருஷ்ண விக்கிரகத்திற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து இப்பொழுது நாம் பூஜை செய்த முறைப்படி ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பூஜை நடத்த வேண்டியது. யாரொருவர் இந்த விதமாக செய்கிறார்களோ அவர்களுக்கு சகல கிரகதோஷம், கடன் உபாதை, சத்ருபாதை எல்லாம் நீங்கி இந்த பூமியில் சுகமாக வசிப்பார்கள். தர்மராஜன் தன் நாட்டையும் செல்வங்களையும் துறந்து வனவாசம் செய்யும் காலத்தில் இந்த ஸ்ரீகிருஷ்ணாஷ்டமி விரதம் செய்து துக்கங்களை நீக்கி போரில் வெற்றியடைந்தார். அதனால் சகல மங்களங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விரதம் என்று பிரம்மா நாரதரிடம் சொன்னார். இவ்வாறு கதை நிறைவுக்கு வருகிறது. சுபம் சுபம் சுபம். பூ அக்ஷதையை சுவாமி பாதங்களில் சமர்ப்பிக்கவும். இப்போது கதை சொல்லி முடித்த பிறகு ஒரு கற்பூர ஹாரதி காண்பிக்க வேண்டும். இப்போ நாம் கிருஷ்ண பரமாத்மனுக்கு பிரதட்சிண நமஸ்காரம் பண்ண போகிறோம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தின் போது பிரதட்சிணமாக வாங்க. தேவதேவ ஜகநாத வாஞ்சிதார்த்த பலப்ரத பிரதக்ஷிணம் கரோமி த்வாம் சம்சாரார்ணவதாரக கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. தேவகீ வசுதேவ சகித பாலகிருஷ்ணாய நமः. அனந்தகோட்டி பிரதட்சிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. கையில் இருக்கிற பூக்களை கிருஷ்ணர் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ பூஜையில் சில தவறுகள் செய்திருக்கலாம். அவற்றிற்காக மன்னிப்பு கோரும் விதமாக இந்த ஸ்லோகம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்து நமஸ்காரம் பண்ண மாதிரி நின்று இதை சொல்லணும். அபராத சஹஸ்ராணி கிரியந்தே அஹர்நிஷம் மயா தாசோகம் இதி மாம் மத்வா க்ஷமஸ்வ புருஷோத்தம. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. அபராத மந்திரம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. கையில் இருக்கிற பூக்களை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ நாம் கிருஷ்ண பரமாத்மனுக்கு ஹாரத்தி எடுக்க போகிறோம். ஹாரத்திக்கு ஒரு சின்னதாக ஒரு தட்டு, அதில் கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், சிறிது பூ போட்டுட்டு சின்னதாக 2 அழகான தீபங்களை ஒளிரவிட்டு பின்வரும் பாடலோடு இந்த ஹாரத்தியை கடவுளுக்கு காண்பிக்க வேண்டும்.
చిన్నారి పొన్నారి బంగారు కన్న, అల్లారు ముట్టంతి ఓ పుచ్చి కన్న, ఆ చందమామ దిగి వచ్చెనమ్మ నీ మూమురు పాన కన్నా. చిన్నారి పొన్నారి బంగారు కన్న, అల్లారు ముట్టంతి ఓ పూచి కన్నా, ఆ చందమామ దిగి వచ్చెనమ్మ నీ మూమురు పాన కన్నా. సిరిసిర వెన్నెలలన్నీ మిలమిల వన్నెల సుధని, చిలికిట తల్లిని నువ్వును, నీ చిరునవ్వుల తోట చిలిపిగా ఆడే ఆట, వెయ్యేలు నన్ను చూడనే. అమ్మ అంటుంటే హృదయం ఉప్పొంగే, ప్రాణం ముయ్యాలలు పిండి నిన్ను, నువ్వే నిద్రించా నిన్నే లాలిస్తూ, నీకే జూలాలి పాడాలి నేను. అమ్మ అమ్మ ఈ అంజనమ్మ, శ్రీమత్ శ్రీమత్ హనుమంతుడమ్మ, ఓ జన్మ బలమా మా తీపి వరమా, ఇక నేను నీ చేతి బొమ్మ. చిన్నారి పొన్నారి బంగారు కన్న, అల్లారు ముడ్డంతి ఓ పూచి కన్న, ఆ చందమామ దిగి వచ్చెనమ్మ నీ మోమురు పాన కన్నా. చిన్నారి పొన్నారి బంగారు కన్న, అల్లారు ముడ్డంతి ఓ బూచి కన్నా. இப்போ பூர்ண மந்திரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. लोकाः समस्ता सुखिनो भवन्तु. लोकाः समस्ता सुखिनो भवन्तु. लोकाः समस्ता सुखिनो भवन्तु. ॐ ब्रह्मार्पणमस्तु. இதை சொல்லி ஒரு உத்ரணி தீர்த்தத்தை சுவாமி பாதத்தில் போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும். இப்போது பூஜை முடிவில் நாம் எடுத்துக்கிற முதல் பிரசாதம் தீர்த்த பிரசாதம். அந்த தீர்த்த பிரசாதம் எடுத்துக்கும்போது இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே எடுத்துக்கணும். அகால மிருத்யு ஹரணம் சர்வ வியாதி நிவாரணம் சமஸ்த பாபக்ஷயகரம் தேவதேவி பாதோதகம் பாவனம் சுபம். சுபம் சுபம் சுபம்.